இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த புனித வாரத்துல ஆவியானவர் உணர்த்தின காரியம், சிரமத்திலும் சித்தம் செய்கிறோமா? அதாவது இன்னைக்கு நம்ம எல்லா நேரத்திலும் தேவனை நோக்கி சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நாங்க உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், உங்க சித்தம், பிதா எங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது மாத்திரம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு நம்ம பிரேயர் பண்ணுவோம். இது வெறும் பிரேயரோட நிக்குதா, அல்லது என் வாழ்க்கையில இது செய்யறேனா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தா போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பிரேயர் ஸ்மூத்தா போகும். எப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிளுக்குள்ள சில வேண்டாத, நம்ம விரும்பாத சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா, இம்மிடியட்டா நம்ம சித்தத்துக்கு நம்ம திரும்புறத நிறைய பேர்ட்ட பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம முதலாவது ஏன் பிதாவுனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவா சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 50 என்ன சொல்லுது அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, யாரெல்லாம் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவங்கதான் எனக்கு கூட பிறந்தவங்க, பிரதர்ஸ், தாய் தகப்பனா இருக்காங்க. அப்படியானால் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யாரெல்லாம் பிதாவுடைய சித்தப்படி செய்யறாங்களோ அவங்க மாத்திரம்தான் அவருடைய பிள்ளைகளா இருக்க முடியும். இப்போ சித்தப்படி செய்யறவங்க பிள்ளைங்க அப்படின்னா அவருடைய சொந்த குமாரன். அப்படியானால் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய பிதாவாகிய தகப்பனுடைய அந்த சித்தப்படி நடந்திருப்பார், அதை நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக அவர் விட்டு சென்றிருப்பார். இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது பிறப்பிலிருந்து இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்தார். அதாவது அவ்வளவு பெரிய மேன்மையான இடத்தை விட்டுட்டு தன்னுடைய பிதாவின் சித்தப்படி மாத்திரமே இந்த மனு குலத்திற்கு இழிவான ஒரு சாவை நோக்கி அவர் வந்தார். நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தமாகவே சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னும் கூட நம்ம நல்லா தெரியும், நமக்கு அவர் இங்க வாழும்போது 100% ஹியூமனாகவும் 100% ஒரு டிவைன்லி காடாகவும் அவர் நமக்கு தன்னை காண்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய மரண தருவாயில, அதாவது சிலுவை மரணம் நேரிட ஆரம்பிக்கிற அந்த நிகழ்வு, அந்த நேரத்துல அவர் எவ்வாறு பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26 வசனம் 37 இருந்து நம்ம வாசித்தா, பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, அதாவது இந்த இடத்துல பார்க்கிறோம், தன் சீஷர்கள்ல 3 பேரை, பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரையும் அவரு கூட்டிட்டு போறாரு. அதாவது நம்ம இன்னைக்கு சில நேரத்துல சில பிரச்சனை இருக்கும் போச்சுல நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல இமீடியட்டா என்ன பண்ணுவோம்னா, நம்ம கூட இருக்கவங்ககிட்ட சொல்லுவோம், ப்ளீஸ் இன்னைக்கு நீங்க என் கூட ஸ்டே பண்ண முடியுமா, என் கூட இருக்க முடியுமா, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை போல ஒரு நிகழ்வு தான் இங்க நடக்குது. நம்ம ஏதோ இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தப்படி வந்தாரு, அவருக்கு தெரியும் தான் என்ன பாடுபட போகிறேன், எப்படி மரணம் சம்பவிக்க போகிறது எல்லாம் தெரியும். சோ அவர் ஈஸியா அதுக்குள்ள போனாரு அப்படின்னு நினைக்க கூடாது. எனக்கு அன்பானவர்கள், இந்த இடத்துல சொல்றாரு, அவர் மனசுல துக்கப்பட்டார், வியாகுலம் அடைந்தார். அவங்க கிட்ட சொல்றாரு, நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்த்தா இப்படி இருக்கு, எனக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கு. அது சொல்றாரு, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நாளைக்கு என்ன சம்பவிக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியும், என்னுடைய தசைகள் எப்படி பிச்சு எரியப்பட போகிறது, என் ரத்தம் எல்லாம் எப்படி அந்த வழியில சிந்த போகிறது, அது எனக்கு எவ்வளவு ஒரு மரண வேதனையை தரும், அது இப்பவுமே எனக்கு அந்த பயம் உள்ள வந்துருச்சு, அந்த வலி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தன்னுடைய வலியை தன்னை கூட இருந்த அந்த சீஷர்களிடத்தில் அவர் வெளிப்படுத்துறாரு. எனக்கு அன்பானவர்களே, இதையும் தாண்டி அவர் காரியம் பண்றாரு. வசனம் 39 சொல்லுகிறது,
சற்று அப்புறம் போய் முகம் குப்பர விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். என கண்மானவர்களே, இந்த வசனத்துல தெளிவா நம்ம பார்க்கிறோம். அதாவது ஜீசஸ் எப்படி பிரேயர் பண்ணியிருப்பார் அப்படின்னா, அப்பா, இந்த மாதிரியான பாடுகள், மரணம் எனக்கு நேரிட போகிறது, அந்த வலி இப்பவுமே என்னால தாங்க முடியல, பயங்கரமான ஒரு வலி, வேதனை என்னை தாக்க போகுது, தயவு செஞ்சு என்னிடத்திலிருந்து எடுத்துருங்க, இந்த மாதிரியான காரியம் வேண்டாம், எல்லாரும் காரி துப்ப போறாங்க, ட்ரெஸ்ஸே இல்லாம என்ன நிர்வாணப்படுத்த போறாங்க, இந்த காரியம் வேண்டாம் அப்படின்னு ஒருவேளை ஜீசஸ் பிரேயர் பண்ணியிருக்கலாம். ஆனா அதோட மாத்திரம் நிக்கல. ஒரு ஹியூமனா தன் தகப்பனிடத்தில் தன் வேதனையை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி அந்த பிரேயரை முடிக்கிறப்ப சொல்றாரு, இது என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, நான் எப்படி பிரேயர் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்காக நான் உங்களிடத்துல அழுதிருந்தாலும் சரி, என்னுடைய விருப்பமோ என் பிரேயரோ அதுபடி நடக்க வேண்டாம், என் சித்தப்படி நீங்க காரியத்தை செய்ய வேண்டாம், என்னை கொண்டு இந்த காரியத்தை கொண்டு உங்களுக்கு என்ன சித்தமோ அதன்படி நடக்கட்டும் அப்படின்னு இடத்துல நம்ம பார்க்கிறோம். என கண்மானவர்களே, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பிரேயரை நம்மளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார். நம்ம இன்னைக்கு நிறைய காரியத்துல தேவனிடத்துல கேட்போம், ஆண்டவரே எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஆண்டவரே இந்த காரியம் வாழ்க்கையில வந்தா நல்லா இருக்கும், இந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைச்சதுன்னா என் வாழ்க்கை செட்டில் ஆயிரும், இன்னும் நிறைய காரியம் என் ஊழியத்துல இந்தந்த சேஞ்சஸ், இந்தந்த மாதிரியான காரியங்கள் நடந்தா, இந்த மனிதர்களோட எனக்கு பழக்கம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல ஜெபம் பண்ணுவோம். இது தவறு கிடையாது. ஆனால் பிதாவுடைய சித்தத்தை, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அறிந்து இந்த காரியத்தை கேட்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மள நிறைய பேர் நினைக்கலாம், ஓ, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரால முடியும், ஒரு மனுஷனா பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல நின்னு பாருங்க பிரதர், அப்ப சொல்ல முடியுமா உங்களால எது தேவனுடைய சித்தம், என் அழைப்பு எதுவோ அதுல நிக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை, நடந்த சம்பவத்தை உங்களிடத்துல பேச ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு தெரியும், ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டு நமக்கு தெரிந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு இந்த பாட்டு எந்த இடத்துல பிறந்தது, எந்த சூழ்நிலையில இந்த பாட்டு வெளிவந்தது அப்படின்னு தெரியுமா? அதாவது நம்ம நாட்டுல அஸ்ஸாம்ல ஒரு பெரிய ரிவைவல் போயிட்டு இருந்த நேரம், அமெரிக்கன் மிஷனரிஸ் அஸ்ஸாம்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன், அவனுக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவன் தேவன் மேல் வைராக்கியமாய், தேவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து அவன் கேள்விப்பட்டு ஒரு வைராக்கியமாய் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டான். இவனுடைய வைராக்கியத்தை பார்த்து அந்த கிராமத்தில் உள்ள அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்களாம். அந்த நேரத்துல என்ன நடக்குது, அந்த ஊர் தலைவர் எல்லாத்தையும் கேதர் பண்றாரு, கூட்டிட்டு வராரு. ஊருக்கு நடுவுல அந்த பையனோட, அந்த இளைஞனோட ஃபேமிலி நிக்குது. அப்போ அங்க கேக்குறாங்க அவங்ககிட்ட, நீ இயேசுவை மறுதலிக்கிறியா, இல்ல இயேசு கிறிஸ்துவுக்காக உன் பிள்ளைங்களை கூட சாகுறதுக்கு நீ தயாரா இருக்கியா அப்படின்னு. அந்த நேரத்துல இவன் சொல்றா, அந்த நேரத்துல சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு. அத சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, தலைவர் உத்தரவு கொடுக்கிறாரு, 2 பிள்ளைங்களும் அம்பினால எய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க. அடுத்ததாக மறுபடியும் ஊர் தலைவர் இவரை பார்த்து கேட்கிறாரு, இந்த பையனை பார்த்து, உனக்கு மறுபடியும் நான் சான்ஸ் தரேன், உன் பிள்ளைங்களை இழந்துட்ட, உன் மனைவியை இழந்துராத, இப்பவாவது உன்னால ஜீசஸ டினை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு மறுபடியும் அவன்கிட்ட இருந்து வர்ற வார்த்தை, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு. இம்மிடியேட்டா அங்க ஆர்டர் கொடுக்கப்பட்டு அவங்க ஒய்ஃபும் அம்பால கொல்லப்படுறாங்க. கடைசி அவன் இடத்துல கேள்வி வருது, கடைசி வாய்ப்பு உனக்கு, நீயாவது உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்னு. நம்ம கொஞ்சம் அந்த சூழ்நிலையை நினைச்சு பார்க்கணும். பிள்ளை 2 பேரும் கண்ணு முன்னாடி துடிச்சு இறந்தாச்சு, மனைவி இறந்தாச்சு, இப்போ தன்னுடைய உயிருக்கு ஆபத்து. இந்த நேரத்துல அந்த இளைஞன் சொன்ன காரியம் என்னன்னா, சிலுவை எனக்கு முன்பாக இருக்கிறது,
இந்த உலகம் எனக்கு பின்னாக இருக்கிறது, நான் யூ டர்ன் பண்ண மாட்டேன், நோ டர்னிங் பேக் அப்படின்னு இம்மிடியட்டா அடுத்த அம்பு அவனையும் கொன்று போட்டது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒருவேளை அந்த சூழ்நிலையில இருந்தா இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்மளால சொல்ல முடியுமா? ஆனா அந்த இடத்துல அந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆனது. என்ன அப்படின்னா, இவங்க 4 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் தலைவர் அவரே கேட்ட கேள்வி, ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுன்னு ஒரு மனுஷன் செத்துருக்கான், அவனை பார்த்து அவனை ஃபாலோ பண்றதுக்காக தன்னுடைய குடும்பத்தை இழந்து போயிருப்பான் அப்படின்னா, அந்த மனுஷன்ட்ட ஏதோ இருக்கு, நானும் இயேசுன்ற மனுஷனை இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஜீசஸ் பக்கம் திரும்பினாராம். அதுல இருந்து அங்க ஒரு பயங்கர மாற்றம். எனக்கு அன்பானவர்களே, இது நடந்த சம்பவம். இன்னைக்கும் நம்மில் அநேகர் இந்த மாதிரியான ஒரு வைராகியத்தோடு தேவன் என்ன சித்தம் என்னை கொண்டு வைத்திருக்கிறாரோ அதற்காக நான் இருப்பேன் அப்படின்னு வைராகியத்தோடு இருக்கவங்க நமக்குள்ள இருக்கிறாங்க. நாம எந்த மாதிரி இருக்கிறோம்? இன்னைக்கு அநேக சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு உலகத்தின் பார்வையில நான் மேன்மையானவனா இருக்கணும். உலகத்துல நான் வேலை பார்த்தாதான் எனக்கு மரியாதை, வேலை பார்த்தாதான் என்னிடத்துல பணம் இருக்கும், பணம் இருந்தாதான் என்னைய 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோமா? அல்லது தேவன் என்னை ஊழியத்திற்கு கூப்பிட்டு இருக்கிறாரு, தேவன் அவருடைய சித்தத்திற்காக என்னை வேற விதத்துல பயன்படுத்துறாரு, சோ அதுக்காக நான் நிப்பேன். ஒருவேளை அது எனக்கு சில அவமானத்தை தேடி தரலாம், சில கண்ணீரை வரவழைக்கலாம், சில டவுன் ஸ்டேர்ஸ் நமக்கு இருக்கலாம். இருந்தாலும் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் தேவனுடைய சித்தம் என்னவோ அது மாத்திரம் செய்வேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? நம்ம எப்போ தேவனுடைய சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நடக்க ஆரம்பிக்கிறோமோ, தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல நம்ம சரௌண்டிங்லையும் கொண்டு வருவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எல்லா நேரத்திலும் தகப்பனே உமது சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. அப்பா, அந்த ஞானத்தை தாங்க. தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் முற்றிலுமா எங்களை கையளித்து அப்பா உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து நடக்கிற ஜனங்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே, உங்க சித்தப்படி செய்கிறவன் மாத்திரமே உங்களுடைய பிள்ளையா இருப்பான் அப்படின்னு. தொடர்ந்து அப்பா எங்களுடைய ஜீவிய காலம் முழுவதிலும் தகப்பனே உம்முடைய பிள்ளையாய் மாத்திரம் நாங்க இருக்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்லயும் அப்பா நீர் அழைத்த அழைப்பிலே நீர் வைத்திருக்கிற திட்டத்திலே நின்று செயல்படுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.